நாலேஜ் டிவி நண்பர்களே, உங்களை நான் அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம இந்திய விமானப்படையில் இருக்கிற சிறந்த 5 போர் விமானங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் இந்த உலகத்திலேயே 3வது பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த ஏர்ஃபோர்ஸ்னு. இந்தியன் பார்டர்ஸை காப்பாற்றுறதுக்காக நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு அந்த ஜெட்ஸ்லாம் என்னென்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரஃபேல் போர் விமானம். இந்த விமானம் ட்வின் இன்ஜின் கொண்ட ஒரு காம்பேட் ஃபைட்டர். இது பிரான்சின் டெசால்ட் ஏவியேஷன் அப்படின்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுச்சு. இந்த விமானத்தால் பல்வேறு குறுகிய மற்றும் நீண்ட தூர பயணங்களை செய்ய முடியும். நம்ம இந்திய விமானப்படையில் இப்போதைக்கு செயல்பாட்டில் இருக்கிற மொத்த ரஃபேல் போர் விமானங்களோட எண்ணிக்கை 36 ஆகும். ஒரு ஸ்குவாடுக்கு 18 ரஃபேல் போர் விமானங்கள் தரப்பட்டுள்ளன. நம் இந்திய விமானப்படையில் 2 ஸ்குவாடுகள் உள்ளன. இது தரை மற்றும் கடல்வழி தாக்குதல்கள், உளவு பார்க்கறதுக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் உயர் துல்லியமான தாக்குதல் மற்றும் அணுசக்தி தாக்குதலை தடுப்பதற்கும் இதனை பயன்படுத்தலாம். இந்த வகையான ரஃபேல் போர் விமானங்கள் 4.5 ஜெனரேஷன் விமானங்கள் ஆகும். இதில் பல்வேறு வகையான அதிநவீன சென்சார்கள் மற்றும் ஆயுதங்கள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் இரட்டை என்ஜின் ஜெனரேஷன் என்ஜின்கள் மற்றும் 4.5 ஜெனரேஷன் விமானங்களுடன் அணுசக்தி தாக்குதல்களை நடத்தும் திறனையும் கொண்டுள்ளது. பியாண்ட் வைசர் ரேஞ்ச் ஏர் டு ஏர் ஏவுகணை, இதனை BVRAM என்று அழைக்கிறோம். இதன் வரம்பு 150 கிலோமீட்டர். இதில் கொடிய ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த விமானத்தோட டாப் ஸ்பீட் 1912 கிலோமீட்டர் பெர் ஹார், ரேஞ்ச் 3700 கிலோமீட்டர், எடை 9979 கிலோ, லென்த் 15 மீட்டர், இறக்கை நீளம் 11 மீட்டர். உற்பத்தியாளர் டசால்ட் ஏவியேஷன். பிரான்ஸோட டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திலிருந்து இதோட என்ஜின் நிறுவப்பட்டிருக்குது. ரஃபேல் விமானம் இந்த முனை புள்ளியின் மூலம் காற்றிலிருந்து காற்றுக்கு எளிதில் எரிபொருள் நிரப்பும் திறன் கொண்டது. இதனால இந்த பட்டியல்ல ரஃபேல் போர் விமானம் முதல்ல இருக்குது. அடுத்ததா நாம பார்க்க போறது மிராஜ் 2000 போர் விமானம். இந்த விமானத்தை தயாரித்தது பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம். இந்த விமானம் ஒரு மல்டி ரோல் காம்பேட் ஃபைட்டர். பிரெஞ்சு விமானப்படை 1984 இருந்து இந்த விமானத்தை பயன்படுத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து அபுதாபி, ஈஜிப்ட், கிரீஸ், இந்தியா, பெரு, கத்தார், தைவான் மற்றும் UAE நாடுகளும் பயன்படுத்தி வருகிறது. இந்த வகை மிராஜ் 2000 விமானங்கள் ஒரு நொடிக்கு 285 மீட்டர் வேகத்தில் உயரும். இந்த வகை விமானங்களோட டாப் ஸ்பீட் 2336 கிலோமீட்டர் பெர் ஹார். இதன் ரேஞ்ச் 1550 கிலோமீட்டர். உற்பத்தியாளர் டசால்ட் ஏவியேஷன். முதல் விமானம் 1978 ஆண்டு 10வது மார்ச் அன்று தயாரிக்கப்பட்டது. இந்த விமானத்தின் இன்ஜின் டைப்ஸ் டர்போஃபேன் ஸ்னெக்மா M53. அடுத்ததா நாம பார்க்க போறது சுகாய் Su-30 MKI போர் விமானம். இது ஒரு மல்டி ரோல் காம்பேட் ஃபைட்டர் விமானம். இந்த விமானத்தை இந்திய விமானப்படைக்காக சுகாய் டிசைன் பியூரோ மற்றும் ஹல் நிறுவனம் தயாரித்து கொடுத்தது. இந்த சுகாய் Su-30 MKI விமானம் சுகாய் 30 போர் விமானத்தை தழுவி உருவாக்கப்பட்டது. இந்த வகை விமானங்கள் ஏர் டு ஏர் மிசைல். இதன் வீச்சு 400 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும். இந்த விமானத்தோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2120 கிலோமீட்டர் பெர் ஹார், ரேஞ்ச் 3000 கிலோமீட்டர், எடை 18400 கிலோகிராம், நீளம் 22 மீட்டர். என்ஜின் டைப் சாட்டர்ன் AL-31. உற்பத்தியாளர்கள் சுகோய் மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். பராமரிப்பு, பழுது பார்த்தல், ஓவர்ஹாலிங் ஹல்லால் இந்தியாவில் செய்யப்படுகிறது. அடுத்ததா நாம பார்க்க போறது தேஜஸ் போர் விமானம். இது ஒரு இலகு ரக போர் விமானம். இது இந்திய நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மூலம் உருவாக்கப்பட்டது. ஜூலை 2016 இந்திய விமானப்படை தனது முதல் தேஜஸ் ஒற்றை இருக்கை, ஒற்றை என்ஜின், இலகு எடை, அதிக சுறுசுறுப்பு சூப்பர்சோனிக் விமானங்களை அதன் படைப்பிரிவில் சேர்த்தது. மேலும் இதன் வேகம் மாக் 1.4,
ஒலியின் வேகத்தை விட எந்த பொருளின் வேகம் அதிகமாக இருந்தாலும் அதை 1 மாக் என்று அழைக்கிறோம். ஒலியின் வேகத்தை விட கிட்டத்தட்ட 1.5 மடங்கு வேகமான இந்த விமானம் DRDOவின் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியால் வடிவமைக்கப்பட்டது. HAL இதன் பிரதம உற்பத்தி நிறுவனமாகும். இதன் டாப் ஸ்பீட் 2205 km/h, ரேஞ்ச் 3000 km, எடை 6500 kg. உற்பத்தியாளர் நிறுவனமான HAL 4 ஜனவரி 2001 தனது முதல் விமானத்தை எடுத்தது. இது 1980 திட்டமாகும். LCA, தேஜாஸ் மற்றும் இந்திய விமானப்படையின் மார்க் 1A திட்டத்தின் வேலை வேகமாக நடந்து வருகிறது. மொத்தம் 83 விமானங்களை உருவாக்குவதற்கு இந்திய விமானப்படை HALக்கு ஒரு திட்டத்தை வழங்கியுள்ளது. இதன் இன்ஜின் டைப் டர்போஃபேன் ஜெனரல் எலக்ட்ரிக் F404. அடுத்ததான் நாம பார்க்க போறது MiG-21 போர் விமானம். 2019 ஆண்டு பாலகோட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கிற்கு அப்புறம் அபிநந்தன் வர்த்தமான் வருகையின் போது பாகிஸ்தானின் F-16 போர் விமானம் இந்த விமானத்தை கொண்டு சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்திய விமானப்படை 1999 ஆண்டு கார்கில் போர்ல இந்த வகை விமானங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தியது. இது ரஷ்யாவோட சிறந்த விமானம். ஆனா இந்த விமானம் TGCலிருந்து ரிட்டையர் ஆக போகுது. 2025க்குள்ள MiG-21 பைசன் குழந்தைகள் எல்லாருமே ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஆனா இந்த விமானம் மட்டும் அப்பவும் சர்வீஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகை விமானங்கள் இந்தியாவை தவிர வேறு நாடுகளில் கிடையாது. இதன் டாப் ஸ்பீட் 2229 km/h, இதன் ரேஞ்ச் 644 km, இதன் இறக்கை நீளம் 7.15 மீட்டர், இதன் நீளம் 16 மீட்டர், எடை 5200 kg. இதன் உற்பத்தியாளர் மிகோயான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், ஃபாலோ அண்ட் லைக் பண்ணிருங்க நண்பர்களே.